இங்க ஒருத்தர் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு மசாஜ் பண்ணலான்ட்டு போயிருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்த உடனே நான் வந்து லேடிஸ் தானே மசாஜ்க்கு வந்து வர சொல்லியிருந்தேன், நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு திட்டுவா. போயிட்டு லேடிஸ் யாரையாச்சும் வர சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. ஆனா இவர் வந்து எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்ட்டு அப்படியே போய் சொல்லிடுவாரு. அதனால இந்த பொண்ணு வந்து நம்பி உள்ள விட்டுருப்பா. இப்போ இந்த பொண்ணு கொலை பண்றதுக்காக சில ரவுடி கும்பல்லாம் வந்திருக்கோம், அவங்க எல்லார்கிட்ட இருந்து இவர் தான் காப்பாத்திருப்பாரு. அதனால இப்போ இந்த பொண்ணு வந்து அவர் மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி தரத்தரன்ட்டு ரூம்க்கு எடுத்துட்டு போயிடுவா. அடுத்த நாள் காலையில இப்போ உங்க அம்மா வந்து உன்னோட கல்யாணத்துக்காக நான் 5 பொண்ணுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து யார் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போயிட்டு பார்த்தா 5 பேரும் மாஸ்க் எடுப்பாங்க. ஒருத்தர் கூட இவருக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க 5 பேருமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அதனால நான் ஒரு மந்திரம் பண்ணி மாத்திரையை கொடுக்குறேன், இதை போட்டுக்க சொல்லி எல்லாரும் வந்து அழகா மாறிடுவாங்க. அப்போ நான் வந்து யார் டிசைட் பண்ணுமோ அப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ணுக்கு மட்டும் கோவமா வரும், இந்த மாத்திரை போட்டு அழகாகி தான் நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, என்னாலாம் போட முடியாது அப்படின்ட்டு அந்த மாத்திரையை தூக்கி கீழே போடுவா. ஆனால் அந்த மாத்திரை கீழே செவிரில் பட்டு அந்த பொண்ணோட வாய் மேலே தான் போயிட்டு விழும். இப்போ அந்த பொண்ணோட முகமும் நெருப்பு பட்ட மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு பார்த்தா இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாயிட்டு இருப்பா, ரொம்ப இளமையாவும் மாறிட்டு இருப்பா. மிச்சம் இருக்க 4 பொண்ணுங்களுக்கும் வந்து இதை பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்துருது. அதனால 4 பேர் அந்த மாத்திரை எடுத்து போட்டுப்பாங்க. இப்போ 5 பேருமே ரொம்ப அழகாயிட்டாங்க. 5 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா 5 பொண்ணுங்களும் வந்து நின்னுட்டு நான் அவங்க பையனை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி நல்லதா போச்சு, 5 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கும் போது இப்போ 6ஆவதா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு யாருன்னா இப்போ நேற்று நைட் ஃபுல்லா ஒரு பொண்ணு கூட பாடி மசாஜ் பண்ணிட்டு உள்ள இருந்துட்டு வந்திருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு தான். அவ வந்துட்டு நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி இங்க என்ன பொண்ணுக்கா பஞ்சம், ஏற்கனவே 5 பொண்ணுங்க இருக்காங்க, உன்னையும் 6ஆவது பொண்ணா சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணை உள்ள விட்டுருவாங்க.